மைக்ரோ சீட்டிங் ஃபிசிக்கல் அஃபேர் இல்லை அப்படின்னாலும் எமோஷனல் டேமேஜ் பயங்கரமாக இருக்கும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்ல. ஏன்னா ட்ரஸ்ட் போயிடும், சந்தேகம் உள்ளே வந்துடும், இன்டிமசி குறையும், இமோஷனலி அவங்க டிஸ்டன்ட் ஆகிடுவாங்க. நம்மளோட பார்ட்னர் இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஹர்ட்லேயே அவங்க வந்துட்டு இமோஷனலி அவங்க கனெக்டடாக இருக்க மாட்டாங்க. அதே போல் செக்ஷுவல் இன்டிமசியும் இம்பேக்ட் ஆகும். அண்ட் அவங்களுக்கு செல்ஃப் டவுட் வந்துடும். நான் டிசைரபிளாக இல்லையா, நான் அன்வர்தியா, அட்ராக்டிவாக இல்லையா, ஏன் அவங்க மற்றவங்கள தேடி போகிறாங்க அப்படின்னு. திஸ் இஸ் நாட் அபவுட் ஜெலஸிங்க. ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்னு இருந்துச்சுன்னா அங்கே இமோஷ்னலி எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்கணும். பார்ட்னருக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும்ல. ஸோ பாட்டம் லைன் இஸ் சிம்பிள், யூனிவர்சல் ரூல்ஸ்லாம் எதுவும் இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் தான். அதை ரெஸ்பெக்ட் பண்ணாலே போதும். எப்போ ஒரு பிஹேவியர் அன்அக்செப்டபிளாக ஆகுது அப்படின்னா, when you hide something, when you violate the agreed boundaries, when your partner feels emotionally unsafe. திரும்ப திரும்ப சொல்லியும் அதே பிஹேவியரை அதே பேட்டர்ன்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு பேஸே லாயல்ட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி தாங்க.